மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஷாப்பிங் பிளேஸ்னாலே ஜூடியோ தான். மால்குள்ளே போனால் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ண முடியுமோ, ஜூடியோக்குள்ளே போனாலும் அதே பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஜூடியோவே இப்போ ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூடியோவை நம்பலாமா வேணாமா, அதுவும் மாடலாக இருந்தால் ஜூடியோவை நம்பலாமா வேணாமான்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஜூடியோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரன்னவே ஒன்று பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் ஃபேஸ் ஆஃப் ஜூடியோவாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜூடியோவை மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடணும், ரேம்ப் வாக் பண்ணி, அதை நாங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேரும் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியா சைடில் முதற்கொண்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஜூடியோ சைட்லேருந்து எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க போல. பார்த்துட்டு அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, சில பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி இவங்க தான் எங்கள் ரன்னவேல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு அறிக்கையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூடியோவை பார்த்து நிறைய பேரும் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவங்கள மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, மாடல்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்கோமே, நீங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, லைக்ஸ்லாம் நிறைய இருக்கும், அவங்களே நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபாலோவர்ஸையும் லைக்கையும் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, மாடலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் சண்டைலாம் போட்டு பேசியிருக்காங்க. ஆனால் ஜூடியோ சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இது ஒரு விஷயமா இதை கொண்டு வந்து நீ பேசுறியேன்னு கேட்டால் இது விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயமே இருக்குது. ஜூடியோ பேரை வச்சு நிறைய ஃபேக் ஐடிலாம் வச்சு நிறைய பீப்புள்ஸ் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அதுவும் ஃபாலோவர்ஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களே டார்கெட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் பிக்னி ஃபோட்டோ அனுப்புங்க, நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி நடந்து காட்டுங்க, அப்படி நடந்து காட்டுங்கன்ட்டு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களாம். இது நிறைய பெண்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இன்னொரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வீடியோ பதிவு ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. அதை போய் பாருங்க. Yesterday I posted my audition video and today evening I got a message from this account claiming to be the casting director or whatever of Zoodio. I attached a message, a screenshot here. I knew it was a scam by just looking at the profile, so just ignored it, and I sent a message to the official account of Zoodio saying that I got a message from this account. It seems fishy. Can you give any official announcement about how the models be contacted and how the further audition process will go on? I didn't get any reply from the official Zoodio account, so I just left it like that. And after a few hours, I got this message from another girl who also auditioned. I attached a message screenshot here, and I was absolutely shocked on seeing that. I literally have no words to describe what I felt after seeing that message. So guys, please be aware and don't fall for these traps. அவங்க இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நடக்க சொல்கிறாங்க, அதுவும் பிக்னி போட்டு நடக்க சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் எப்படிலாம் நடப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிக்னி போட்டு நடக்கணும், அதை பார்த்துட்டு நான் அவங்கள செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்படி ஜூடியோ பேரை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஜூடியோக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக பண்ணணும்ல, அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பேஸ் பண்ணி மட்டும் இது மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜூடியோ பேரை வச்சு பாலியல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்க, ஏன் இதை பற்றி கேட்க மாட்டுறாங்க ஜூடியோன்ற மாதிரி ஜூடியோ மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஜூடியோ ப்ராடக்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஜூடியோ ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இல்லை, எது யூஸ் பண்ணாலும் மேக்கப் திங்ஸில் எது யூஸ் பண்ணாலும் கண் எரியுது, வாய் எரியுது, இதே மாதிரி தான் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, ஜூடியோவை நம்பலாமா வேணாமா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் ஜூடியோ வந்தனால எல்லாரும் ஜூடியோ நோக்கி தான் ஓடினாங்க. ஜூடியோ எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணாத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஜூடியோவே இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டிருக்கனால எல்லாருமே ஜூடியோவை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ரெட் டேப் தமிழ்ல இருந்து நான் உங்க திவ்யா.